உன்னதான் என் முன்னாடி வரக்கூடாதுன்னு டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்துருக்கேன். கோ. சார் நான் உங்கள்கிட்ட சொல்லாம பண்ண எடுத்தது என் தப்பு தான் சார். வேணா மாசம் மாசம் என் சம்பளத்துல கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன் சார். சார் ஒரு சின்ன மிஸ்டேக் தானே சார். என்னத்த மிஸ்டேக்? மிஸ்யூஸ் டேம் இட். சார் 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 ஒரு நிமிஷம் சார். ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ். நம்பிக்கை துரோகத்துக்கு மன்னிப்பு கிடையாது, தண்டனை தான். இந்த ஒரு தடவை எனக்காக நீங்க திரும்ப மன்னிக்க கூடாது சார். ஒருத்தரை வேலையில சேர்க்கும் போது 100 தடவை யோசிக்கணும். அவனை வேலையில இருந்து விளக்கும் போது 1000 தடவை யோசிக்கணும். நான் யோசிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்காக ஒரு தடவை. மிஸ்டர் ராஜசேகர், நாளை காலையில வீட்டுக்கு வாங்க. 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன். திண்டிவனம் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஆள் கூட எல்லாம் சேராது. இட்ஸ் a bloody nuisance. நான் சொல்றதை செய்யுங்க சார். ஓகே சார். திண்டிவனத்துல கல்குவாரி ஒண்ணு விலைக்கு வருது. அத ராஜசேகர் பேர்ல வாங்கி அவனை முதலாளி ஆக்கலாம் நான் நினைக்கிறேன். அவன் முதலாளி ஆக போறது அவனுக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு அவன் வந்தவொன்னு வளர வச்சிடாத. என்னங்க நீங்க அவர் பேர்ல குவாரி வாங்குறதுக்கு அவர் கையிலேயே பணத்தை கொடுத்து விட்டா கடைசி நிமிஷத்துல வேண்டான்னு திரும்பி வந்துட மாட்டாரா? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? சரி, என்னங்கோ பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா நீங்களே பத்திரத்தை அண்ணன் பேர்ல வாங்கி அவருக்கு பரிசா கொடுங்க. ஓ வெரி குட். அப்ப கிளம்பு. நானுமா? நீ என் கூட திண்டிவனம் வர. நல்லா சொன்னீங்கய்யா. நரமாச கர்ப்பிணிய போய் அம்மா தூரமா கூட்டிட்டு போறது. நீ சும்மா இருக்கியா? வாங்க போலாம். ஏமா ஐயா தான் தெரியாம சொல்றாருன்னா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்னமா பண்றது? இவர் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒன்னும் ஆகாது. இப்ப நம்ம போலாமா? போலாமே. ராஜசேகர், ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? நீ ஆபீஸ் போற, நான் திண்டிவனம் போயிட்டு. நீ எதுக்கு பாளையற? நானே போயிட்டு வந்துடுறேன். நான் சொல்றது செய்தா ஃபூல். பயந்துட்டான். வா வா. இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? நாங்க போயிட்டு வரும்போது இதை விட பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. வரேன்னு. நீ வண்டியில இரு. அவரை போட்டு அடிக்கிறாங்க. நீ காப்பாத்துக்கணே. அண்ணே என்னன்னு அந்த பாருங்க, அண்ணன் பணத்தை எடுத்துட்டு போறாங்க. குமாரசாமிங்கிறது நீங்க தானே? நான் தான். போன் வருது சார். இதோ. ராஜசேகர் எங்க இருக்க? ராஜசேகர், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய் ராஜசேகர், நீங்க ராஜசேகரை சூட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இனிமேதான் அவனை சொல்லணும். விடுங்க. சட்டத்தை எதுக்கு நீங்க கையில எடுத்துக்கிறீங்க? அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஆஸ்பத்திரி போய் ஒய்ஃபை கவனிங்க. ராஜி, ராஜி. ஐயா ஐயா, அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. சாரி மிஸ்டர் குமாரசாமி, பிரசவத்துல உங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தையும் எங்களால காப்பாற்ற முடியல.
ஹைதராபாத் போறதுக்காக ஏர்போர்ட் போயிருக்காரு சார். தூக்கங்கள் அந்த அகிலனே சாமினா, நான் போறதுக்கு முன்னாடி பிளைட் கிளம்பி போயிடுச்சு. 25 வருஷம் காத்துட்டு இருந்தோம். இன்னும் 2 நாள் தானே காத்திருப்போம். அண்ணா, என்னங்கடா? குமாரசாமி ஆளுங்களை அடிச்சு போட்டது இல்லாம சாமி காலி பண்ண சவால் விட்டுட்டு போயிருக்கானே. யாரா அவன்? கட்டிக்க போற பொண்ணு மேல கைய வச்சா எவனா இருந்தாலும் அடிப்பேன். இந்த மாதிரி ஒருத்தனுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். குமாரசாமி காலி. சாமி வேணாலும் பொறுமையா இருக்கலாம். ஆனா எதிரி எங்க இருக்கான்னு தெரிஞ்ச பிறகும் என்னால சும்மா இருக்க முடியாது. ஹைதராபாத்துக்கு போன போடுறான். హలో హలో బిద్దనా இருக்காரா? మా బావగారు లేదు, ఆయన తమ్ముడు ఉన్నారు. சரி, அவர்கிட்ட போன கொடுங்க. బావా బావా ఏమి? ఫోన్ వచ్చింది. கோல்கொண்டா கொண்டல்ராவ் ஸ்பீக்கிங். எவரு? நான் குமாரசாமி வீட்டுல இருந்து நானா பேசுறேன். இன்னைக்கு காலைல ஜெட் ஏர்வேஸ்ல நம்ம எதிரி ஒருத்தன் ஹைதராபாத் வந்திருக்கான். அவனை தூக்கணும். ஹாஃப் அன் அவர் ముందు சொல்லிருந்தா ஏர்போர்ட்லோனே தூக்கி பார்சல் பண்ணிருப்பேனோ. பரவாயில்ல, இது டீடைல் చెప్పు. இப்ப அங்க நடக்கிற லேடி ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு திவ்யான்ற ஸ்குவாஷ் விளையாடுற பொண்ணோட அவன் வந்திருக்கான். அவனை நீ கடத்த போற விஷயம் சாமினாக்கு தெரிய வேண்டாம். ఓకే. பார்த்து, அவன் என்னையே அடிச்சவன். அவன் ఉన్నని అడిచిరకலாம், కానీ ఎన్ నెలల్ని కూడా అవనాల తొడ முடியாது. ఫినిష్ చేసి తర్వాత ఫోన్ చేస్తాను, పెట్టు. ఒరే పిల్లలారా, పని వచ్చింది రండ్రా. నువ్వు రూమ్ ని క్లీన్ చేసి ఒరే స్ట్రైట్ గా పోతాం, లేపేయటం. ஏன் சுவாமி கூடவா? ஆந்திராவில் ஒரு ரவுடி கூட நான் பின்னால வரலன்னு தமிழ்நாட்டில இருந்து உங்களுடைய கொண்டு வந்தேன். உங்களுக்கு ரவுடிசம் தான் வரல, ஆனா தெலுங்கு கூட வரல. ஏன் சரி, ஸ்ட்ரைட்டுக்கா போறோம், தூக்குறோம். అంతే. முடியல போன தடவை வைசாக் பார்ட்டி கிட்ட வாங்கினாடி அப்படியே இருக்குண்ணே. பானண்ணே, விட்டுருங்கண்ணே. ஏய், అది బ్రేవ్ బాయ్స్, ఇది గ్లామర్ గర్ల్స్. ஓ, మా డార్లింగ్ డాల్స్. கை ஒலிக்க கூடாதுன்னு பாக்ஸிங் பேக்குள்ள தக்காளி போட்டு பஞ்சு பண்ணேன். இப்படி உடம்பு ஒலிக்கிற மாதிரி பஞ்சு பண்ணிட்டு போறாரு. ஆனாலும் உன் பாடி ரொம்ப ஸ்ட்ரைட்டுக்கா போறோம், தூக்குறோம். అంతే. அண்ணா, ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தானா உதவாங்கணும். இன்னைக்கு உங்க கோட்டா முடிஞ்சிருச்சுண்ணா. వాక్కు కుర్తటేన్రా, వాక్కు కుర్తటే. నేను చూస్తే సుమారు, వేస్తే డమారు. 1 2 bend bend up left right fast fast 2 3 அசிலி பிசிலி கதகளி. right yeah correct. ஏன் சுசி, ரெண்டு காலையும் அட் டைம்ல தூக்குற மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் இல்லையா? வேற எங்க உனக்கு? சும்மாதான். இல்ல சுசி, நீயும் இந்த பொண்ணுங்க மாதிரி அப்படியே கைய கால ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணிருந்தீனா ஒரு ஸ்லிம்மா சிம் கார்டு மாதிரி எனக்கு ஒரு ஃபிகர் கிடைச்சிருக்கும். இப்படி ஒரு சிம்டெக்ஸ் டேங்க் கூட போராட வேண்டிய அவசியம் இருக்காது. புட்டண்ணா கூடாத புடிச்சோ. ஐயோ போடவே. அங்க புடிச்சிட்டா. nothing to worry, just relax. ஏன் சுசி, எனக்கு கூட உட்கார்ற இடத்துல ஒரு சுளுக்கு இருக்குது, எடுத்து விடுறியா? நான் ஏதாவது பெருசா நடக்கட்டும், அப்ப பாத்துக்கிறேன். வாயா, சொன்னா கேளு. வேணாம், நான் போய் ஹேண்டில் பண்ணாம நான் விட மாட்டேன். நான் பார்த்தா நீ மிரட்டுற. மேட்ச் ஃபிக்ஸிங்கா பண்ற. லீவ் him. என் அப்பாவோட ஃப்ரெண்ட் இவரு. ஓ, அதனால தான் அப்படி செஞ்சானா இவன்? என்ன செஞ்சாரு? உனக்கு எதிரா ஃபைனல்ஸ்ல விளையாட போற அந்த பொண்ணு கிட்ட பணம் தரேன், ஒழுங்கா விளையாடாதன்னு மிரட்டுறாண்டாலு. அங்கிள், நீங்க மிரட்டுனீங்களா? இல்லம்மா, அது அப்பாவுக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. நான் தானே எப்படியா ஜெயிக்கணும்னு. சாரிமா சார், இதோட விட்டுருங்க சாரி கேட்டுட்டாங்க. சாரி என்ன சாரி? தப்ப எங்க அப்பாவே